போகிறவங்க சமைக்க முடியாதவங்களுக்கு அவங்க இந்த அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னால் சாப்பாடு வீடு வந்துடுது. அந்த நிறுவனங்களுக்கு பேர் ஸ்விக்கி சுமோட்டா. இந்த ஸ்விக்கி நிறுவனம் பல மில்லியன் டாலரை முதலீடு செய்திருக்கிறான் அந்த உணவுக்காக. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னொரு 5-6 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷத்துக்குள்ள நீங்கள் எல்லாம் விரும்புகிறத சாப்பிட முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சாப்பிடணும், அந்த அளவுக்கு உருவாக்கிட்டான். எவ்வளோ பெரிய ஆபத்து! நீங்கள் லட்சமாக பணம் வச்சுங்க, கடைக்கு போகிற நேரத்தில் நம்ம போய் கேட்குறது இருக்காது. இல்லை இப்போவே இல்லை. அப்போ என்ன இருக்கிறது எதையாவது கொடு, வேறு வழி என்ன செய்யறதுங்கிற அளவுக்கு மாறிட்டான். உண்மையாக பொய்யா? சமைச்சு சாப்பிட்ட காலம் போய் வேற ஒரு நிறுவனம் சாப்பாட்டை கொடுக்க வந்து அவன் தீர்மானம் பண்ணுறான், நான் கொடுக்கறத நீ சாப்பிட்டே ஆகணும். விளம்பரத்தின் மூலமாக மூளைக்குள்ள போய் கண் பார்த்து மூளைக்கு சென்று நம்மளுடைய மனதை மாற்றி இந்த அளவு கொண்டு வந்து விட்டுனேன். அப்படி சாப்பிட்றதுனால அவன் கொடுக்குற உணவுனால என்ன முடிவு வருது தெரியுமா? 40 வயதுக்கு மேலே வாழ முடியாத இளைஞர்கள் மரணத்தை தள்ளுகிறார்கள் என்று விஞ்ஞான ஆய்வு சொல்லுது. நாளைய தலைமுறையை விழித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய போகிறோம் இந்த நாட்டை வாழ வைக்கிறதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு மையம் 25-30 வருஷத்துக்கு முன்னால் குடும்ப கட்டுப்பாடு தமிழ்நாடுக்கு வந்துச்சு. அப்போ வரும்போது ஜனத்தொகை எவ்வளவு இந்தியாவில்? இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளவு? 142 கோடி. இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு வந்திருந்தா குறைஞ்சிருக்கணும்ல? ஏன் குறையாம கூடிக்கிட்டே இருக்கு? தமிழ்நாட்டில் தான் குறைஞ்சிருக்கு, மற்ற மாநிலம் பூரா கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் போல அறியாமனாலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு. இலவசம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? ஒரு